வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம எண்ணெய் பனை சாகுபடி தொழில்நுட்பம் பற்றி பார்க்க போறோம். இதோட தாவரவியல் பெயர் ஈலியாஸ் கைனென்சிஸ். குடும்பம் பால்மே. தாயகம் மேற்கு ஆப்பிரிக்கா. அடுத்ததாக எண்ணெய் பனையோட தரம். எண்ணெய் பனை அதோட தரம், பழக்குலையில் உள்ள கனிகளின் பண்பு இதை பொறுத்து 3ஆக வகைப்படுத்துகிறாங்க. 1 டுரா, 2 டெனிரா, 3 பிசிஃபெரா. இதில் டுரா அப்புறம் பிசிஃபெரா இது ரெண்டும் இயற்கையாக கலப்பேற்றம் நடைபெற்று தான் டெனிராங்கிற ஹைப்ரிட் உருவாகிருக்கு. இது இயற்கையிலேயே உருவான ஹைப்ரிட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டுரா டைப் ஆயில் பாம் இது குறைவான சதைப்பகுதியையும் அதிக ஓட்டுப்பகுதியையும், அதாவது ஷெல் அதிக ஓட்டுப்பகுதியையும் கொண்டிருக்கும். அடுத்தது பிசிஃபெரா. பிசிஃபெரா டைப் ஆயில் பாம் இது ஷெல் பகுதிங்கிறது இருக்காது, இல்லைனா மெல்லிய அடுக்காக இருக்கும். பழம் ஃபுல்லாக சதைப்பகுதியாக தான் இருக்கும். இதை வர்த்தக ரீதியாக பயிரிட முடியாது, ஏன்னா இதில் விதைங்கிறதே ஒன்று உருவாகாது. அடுத்தது இயற்கை ஹைப்ரிட்டான டெனிரா. டெனிரா டைப் ஆயில் பாம் இது மீடியம் சைஸ் ஷெல்லையும் அதிக சதைப்பகுதியையும் கொண்டிருக்கும். வணிக ரீதியாக உலகம் முழுவதும் பயிரிடக்கூடிய ஒரு எண்ணெய் பனை வகை தான் டெனிரா. விதைக்காகன்னு பழங்களை சரியான முதிர்ச்சி குறியீட்டில் அறுவடை செஞ்சு எடுத்துக்கிறோம். பழங்களில் உள்ள சதைப்பகுதியை நீக்கிட்டு கொட்டையை நிழலில் 2 நாளைக்கு காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் 3 to 9 மாதம் வரைக்கும் சேமித்து வச்சிடுறோம். நம்ம நடுறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி விதைகளை எடுத்து தினமும் நீரை மாற்றி மாற்றி ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் 23x13 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளில் மக்கிய மாட்டு எரு, மணல், அப்புறம் மேல் மண் கொஞ்சம் போட்டு பாலிபேக் ஃபில் பண்ணி விதைக்கிறப்ப 10 to 12 நாளில் விதை முளைச்சி வரும். நடவுன்னு பார்த்தோம்னா 2 அடி குழி அல்லது 60 சென்டிமீட்டர் கியூப் குழி வெட்டி முக்கோண முறையில் 9 மீட்டர் x 9 மீட்டர் x 9 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்கிறோம். இதுமாதிரி நடவு செய்கிறப்ப ஒரு ஹெக்டருக்கு 140 எண்ணெய் பனை நடலாம். அடுத்தது எண்ணெய் பனையில் உள்ள ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் அப்ளேஷன். அப்ளேஷனும் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 வருஷத்துக்கு அதில் இருக்கிற மஞ்சரியெல்லாம் நீக்கிறது தான் அப்ளேஷன். ஏன் பண்ணுறோன்னா சின்ன வயசில் அதோட மஞ்சரியை நீக்கிறப்ப அதோட மகசூல் இருக்காது. அப்போ இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாம் தாவரத்துக்கே போகும். அப்போ தாவரம் வலிமையாயிடும். வலிமையாகிறப்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு அது வயசாகும் போதும் அதோட மகசூல் குறையாமல் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதுக்காக தான்.